செக்கை இப்போ எழுதி on this spot he has given 2 seat schemes. So in the வருஷம் we are very much happy that we are going to give 52 students a scholarship for 52 students. Thank you very much, sir. காமராஜர் சாப்பாடு இல்லை அதனால படிக்க வரல மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி வந்து நம்மளோட அலுமினி அசோசியேஷன் பணம் கட்ட முடியல அப்படின்னு யாரும் படிக்கக்கூடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 3 வருஷத்துடைய ஃபீஸையும் வந்து ஒரே செக்கா முதல் வருஷமே கொடுத்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும், அதுவும் தகுதி உள்ள மாணவர்களையும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஆர்த்தி ஓகேவா? சார் திருமதி தீபலட்சுமி இளவரசன் அலுமினி ஆஃப் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. நம்ம அலுமினி கிடையாது. She has donated 3,30,000 for our alumni association inspired by this seed scheme. இது ஒரு நல்ல ஸ்கீம். அப்பா பாருங்க மேடம். கவிதா கவிதா நெக்ஸ்ட் வந்துட்டு சார். எடுத்துடலாம். தேங்க்யூ சார். We Jayachandran Endowment 1964 Mechanical Department for overall first student in all the 5 semesters. Mukesh Shah, BC Department. A check of 5,000 is being handed over to the student. Okay, now the regular students education. Ready sir? I request everyone to give a thank you. Students, this seed has now become a big tree. You are also requested to become an alumni and sponsor for the seed scheme and make. I am R. Navapriya from CV department, first year. Thank you so much everyone. Thank you. Now we want to ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து அவர் ஈட்டிய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று உயிர் எழுதி விட்டு சென்றார். அவர் எல்லோரிடமும் அன்பு செலுத்தியதன் காரணமாக இரக்க மனப்பான்மை கொண்ட காரணத்தினாலே இந்த இவ்வளவு பெரிய சொத்தை விட்டு சென்று அதன் மூலம் இங்கு மட்டுமல்ல, காஞ்சிபுரத்திலும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, இங்கேயே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ITI ஆகிய IAS அகாடமி ஆகியவற்றை நடத்தி வருகின்றோம். நீங்கள் சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு பார்த்திருப்பீர்களே, ஆனால் கோவிலுக்கு முன்பு இந்த கேம்பஸ் எப்படி இருந்தது, அங்கு என்ஜினியரிங் கல்லூரி எப்படி இருந்தது என்பதெல்லாம் அப்போது இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போது அதனுடைய நிலையை எண்ணி பார்த்தோமையானால் ஓரளவுக்கு நாங்களும் அவர் வழியிலே செயல்பட்டிருக்கிறோம், சில காரியங்களை செய்திருக்கின்றோம் என்ற ஒரு
திருப்தியோடு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த சீட் ஸ்கீம் என்பது சாதாரண ஒரு ஸ்கீம் அல்ல. ஏறத்தாழ 3 வருடங்களுக்கு முன்புதான் நமது அதுவும் அலுமினி எங்களுடைய ட்ரஸ்டி வெங்கடேஷ் சொன்ன பொழுது முயற்சி எடுத்து அப்போதைய தலைவர் பாஸ்கர் அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் சேர்ந்து சீட் என்ற ஸ்கீமை கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்கீம் வந்து ஒரு அப்போது நான் ஏதோ 10-15 பிள்ளைகளுக்கு உதவ முடியும் என்றுதான் நான் கூட நினைத்தேன். ஆனால் அந்த வருடமே 50 மாணவர்களுக்கு 3 வருடங்களுக்கும் எல்லா கல்வி கட்டணத்தையும் செலுத்துவதற்கு அவர்கள் டோனர்களை பிடித்தார்கள். அப்படி 50 மாணவர்கள் என்று அந்த வருடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும், அதாவது இப்பொழுது 3வது வருடம், 3 வருடங்களாக 150 மாணவர்களுக்கு 3 வருட படிப்பு செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார். 33 லட்சம் ரூபாய் அந்த நன்கொடையாக அந்த மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்கீம், அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டியதை இது போன்ற அறக்கட்டளை, எல்லா அறக்கட்டளையும் சொல்ல முடியாது, எங்கள் போன்ற அறக்கட்டளையிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலாக அரசு செய்ய வேண்டிய கடமையை சீட் ஸ்கீம் என்ற வகையிலே நீங்கள் இந்த அலுமினி அசோசியேஷன் மூலமாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக பாராட்டுக்கள் அனைத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதோடு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நீங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்திலே எப்படி டிமாண்ட் இருந்ததோ அந்த டிப்ளமோவுக்கு இப்பொழுதும் பிளேஸ்மெண்ட்டில் டிமாண்ட் இருக்கத்தான் செய்கிறது. ஏற்கனவே நமது பாலிடெக்னிக் கல்லூரியிலேயே பிளேஸ்மெண்ட் மிக சிறப்பாக நமது சகோதரி பேராசிரியர் வடமாலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.